இந்த மின் தடை திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுது. சில புல்லுருவிகள், ஸ்லீப்பர் செல்ஸ் இந்த டிஎன்இபிக்குள்ள இருக்காங்க, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்காங்க. அதனால தான் இந்த மின் தடை என்று முதலில் அரசு தரப்பிலிருந்து, குறிப்பா நிர்மல்குமார் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டுச்சு. சில ஊழியர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, சில ஊழியர்களை எச்சரிச்சாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. இதன் தொடர்ச்சியாக நேத்திலிருந்து கடந்த ஒரு 4 நாளா சென்னையில கடுமையான மின்வெட்டை சரி பண்ணிட்டோம், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, குறிப்பா அம்பத்தூர் பகுதியில் கடுமையான மின்வெட்டு, முதலமைச்சருடைய பெரம்பூர் தொகுதியில கடுமையான மின்வெட்டு, கொளத்தூர் தொகுதியில கடுமையான மின்வெட்டு, வட சென்னை பகுதியில் தான் குறிப்பா இந்த மின்வெட்டு அதிகமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு காரணங்களை அமைச்சர் இன்றைக்கு சொல்றாரு. இந்த மாதிரி மின்சார ஊழியர்களுடைய அஜாக்கிரதை, அலட்சியம் சில காரணம், சில இடங்களில் திருட்டு நடந்திருக்குது. இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி ஃபீஸுக்கு புடிங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போடுறாரு. ஆவடியில காமராஜ் நகர்ல ஏதோ ஒரு இடத்துல 2 பேர் பைக்ல வரான், 2 பேர் பைக்ல ஒரு கட்டையை புடிங்கிட்டு போறான். இதனால அம்பத்தூர்லயும், பாலாஜி நகர்லயும், சரஸ்வதி நகர்லயும், வெள்ளிவாக்கத்திலையும், பெரம்பூர்லயும், கொளத்தூர்லயும் மின்வெட்டு பிடிச்சா. இந்த மொத்த கட்டுப்பாடும் ஆவடி காமராஜ் இந்த பாக்ஸ்ல தான் உட்கார்ந்திருக்கா.